கனடாவில் பணிக்கு சென்ற கோவையைச் சேர்ந்த தனியார் கப்பல் நிறுவன ஊழியரின் நிலை தொடர்பாக தற்போது சர்ச்சை எழுந்துள்ளது. பணியின் போது ஊழியர் கார்த்திக் சௌத்ரி இறந்துவிட்டதாக கூறுகிறது கப்பல் நிறுவனம். ஆனால் அதனை மறுக்கும் கப்பல் ஊழியரின் குடும்பத்தார் கப்பல் நிறுவனத்தின் நடவடிக்கையில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் RS டாக்கா. டெல்லியைச் சேர்ந்த இவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சூலூரில் வசித்து வருகிறார். இவரது இளைய மகன் கார்த்திக் சௌத்ரி மும்பையைச் சேர்ந்த ஆங்கிலோ ஈஸ்டர்ன் என்ற கப்பல் நிறுவனத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். பணி நிமித்தமாக கனடா சென்ற கார்த்திக் சௌத்ரி காணாமல் போய்விட்டதாக அவரது குடும்பத்திற்கு கப்பல் நிறுவனம் கடந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தகவல் தெரிவித்துள்ளது. ஆனால் அதற்கு முந்தைய தினம் இரவு தன்னிடம் கார்த்திக் சௌத்ரி தொலைபேசியில் பேசியதாகவும் கப்பல் நிறுவனம் அளித்த தகவலில் தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் கார்த்திக் சௌத்ரியின் தாயார் தெரிவித்துள்ளார். मुझे बिल्कुल नहीं लगा कि मेरा बेटा गुम भी हुआ या नहीं. मैंने सोचा वहीं ये ऐसे ही कुछ बोल रहे हैं, वो सिप में के अंदर ही है. और मैं आज तक भी यही सोच रही हूँ और मेरा बेटा ज़रूर वापस आएगा. ना ही मेरे अंदर कोई गलत ख्याल है, कोई सोच मेरी ऐसी. मुझे पता मेरा बेटा है और वो ज़रूर वापस आएगा. बस हेल्प की ज़रूरत है. கனடாவில் கார்த்திக் சௌத்ரி இறந்துவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் இறுதியாக டிசம்பர் மாதம் தன்னிடம் கார்த்திக் சௌத்ரி ஒரு சில நொடிகள் பதற்றத்துடன் பேசியதாகவும் அதன் பின்பு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் அவரது அக்கா மீனாட்சி சௌத்ரி தெரிவித்துள்ளார். ஹலோ 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 हेलो टोनी हेलो टोनी तू है टोनी हाँ हेलो हेलो टोनी भैया तू है टोनी टोनी हाँ हेलो 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 हाँ जी हेलो 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 அத்துடன் கார்த்திக் சௌத்ரியின் ஃபேஸ்புக் பக்கம் முடக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 30ஆம் தேதி கப்பல் நிறுவன அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனே இறப்பு சான்றிதழ் வாங்க வேண்டும் என மிரட்டியதாகவும் மீனாட்சி சௌத்ரி கூறியுள்ளார். There is a procedure actually that I will explain to you on Monday. I thought actually you already applied for it. No. no sir, but why we have to apply for that, sir? That is actually a procedure. On the basis of that, the whole procedure starts, Sir, it was a missing only, no, sir. As you said, like, sir, if it is a like, as you said, sir, we have to apply for a death certificate. We have to get his body, no, sir. இதுக்காக நாங்கள் பெட்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா கலெக்டரேட் ஆஃபீஸ்லேயும் கொடுத்தாச்சு சார். எஸ்பி மேடம் ரம்யா மேடமையும் பார்த்துட்டு இதை கொடுத்துருக்கோம். நரேந்திர மோடிஜிக்கும் நிறைய ஒரு வாட்டி பெட்டிஷன் நாங்கள் போட்டிருக்கோம். சுஷ்மா ஸ்வராஜ் மேம்க்கு நாங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே என் தம்பி காண போனது அக்டோபர் 19th. நாங்கள் நவம்பர், ஏன்னா அப்போ அந்த சுச்சுவேஷன் வீட்டில் அவ்வளோ நல்லா இல்லை. அப்பா ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டாங்க, அம்மா ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டாங்க. ஸோ என்னால் வீட்டை பார்க்குறதா இல்லை என்ன பண்ணுறதான்னு புரியல. ஸோ அதனால் நான் ரொம்ப டிலே பண்ணிவிட்டு நவம்பர் 17th or 22nd மேபி அவங்களுக்கு இமெயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். இது தொடர்பாக புகார் கொடுப்பதற்காக வீட்டின் அருகில் உள்ளவர் மூலம் சூலூர் காவல் நிலையத்திற்கு சென்றபோது போலீசார் புகாரை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதனால் நாங்கள் அவருடைய ஃபாதரு அவங்க டாக்டர் எல்லாருமா போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நாங்கள் விண்ணப்பம் கொடுத்தோம். அதை அவங்க இது தமிழ்நாட்டில் நடக்கலை, இந்தியா லெவலையும் நடக்கலை, அதர் கண்ட்ரியில் நடந்திருக்கிறதுனால இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி புறக்கணிச்சிட்டாங்க. எனவே கார்த்திக் சௌத்ரி தற்பொழுது எங்கு இருக்கிறார், என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை கண்டறிந்து வெளியுறவுத்துறை மூலம் அவரை மீட்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கார்த்திக் சௌத்ரி குடும்பத்தார் முறையிட்டுள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக கோவையிலிருந்து கார்த்திக் மற்றும் பிரசாந்த்.